Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன் கேட் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பாமகவினர் அரசுக்கு எதிராகவும் 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் ஒரு தரப்பினரும் தற்போதைய மாவட்ட செயலாளர் VM பிரகாஷ் தலைமையில் ஒரு தரப்பினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் 10.5% உள்ள இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து கோஷமிட்டனர். 3 கோடி வன்னியர்கள் உள்ளவங்க தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஓட்டு மட்டும் உங்களுக்கு இடிக்குதா? வன்னியர்கள் உரிமை உங்களுக்கு கசியுதா? வன்னியர்கள் படிக்க கூடாதா? கல்லூரி செல்லக்கூடாதா? வேலைக்கு போக கூடாதா? சேலம் கோட்டை மைதானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 10.5% உள்ள இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கமிட்டனர். 10 விழுக்காடு வன்னியர்களுக்கு உரிமை 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 இடப்பங்கீடு எங்கள் உரிமை இடப்பங்கீடு எங்கள் உரிமை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்திலிருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.